இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒரு வசிய மைய பத்தி பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பொது வசிய மைய நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கஸ்தூரி மஞ்சள், அடுத்தது வந்து ஊசி காந்தகம், அடுத்தது கொரோசனை, லவங்கம், பச்சை கற்பூரம், அப்புறம் ஜாதிக்காய். இதெல்லாம் எல்லாமே ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் 10 கிராம் எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா எல்லாத்தையுமே நல்லா பொடியா நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதோட வந்து பாத்தீங்கன்னா சித்ரா மூலம் அப்படின்னு ஒரு செடி ஒண்ணு இருக்கும். அந்த செடியை கொண்டு வந்து அதுல நல்லா ஃபுல்லா அதோட அந்த இலையில வந்து இதை ஃபுல்லா நல்லா சுருட்டிட்டு அதுக்கு மேல ஒரு கருப்பு கலர் நூலால அதை நல்லா சுத்திக்கோங்க. நல்லா சுத்தின பிறகு அது நல்லா டைட்டா இருக்கும் அந்த இலை. அதுக்கு மேல என்ன பண்ணீங்கன்னா தாமரை தண்டோட திரின்னு சொல்லி நீங்க கடையில கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை கொண்டு அது மேல நல்லா சுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கள்ளி செடி இருக்கு இல்லைங்களா, அந்த கள்ளி செடியில அந்த முள்ளா இருக்கும் இல்லைங்களா, நீங்க அதை பிச்சு எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பஞ்சு மாதிரி வரும். அந்த முள்ளு கிட்ட அந்த பஞ்சை மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இந்த தாமரை தண்டோட நல்லா சேர்த்திக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு கருப்பு கலர் பசு இருக்கு இல்லைங்களா, அதோட நெய்யை வாங்குங்க. அதை வந்து ஒரு அகல்ல ஊத்தி இப்ப நீங்க பண்ணி வச்சு இந்த திரியை அதுக்குள்ள போட்டு பத்த வைங்க. பத்த வச்சுட்டு மேல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மைய நம்ம ரெடி பண்றதுக்காக ஒரு பானை சொல்லியிருந்தது, புழா பானை மாதிரி சொல்லியிருந்தேன். அதே பானையில மேல வந்து நல்லா தடவிட்டு எரியும் போது இதை வரக்கூடிய நெருப்புல அந்த பானையை காட்டினீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கறி நல்லா படியும். அந்த படிஞ்ச கறியை எடுத்து ஒரு சிம்ல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. பத்திரப்படுத்தி வச்சுட்டு மோகினி வசியம் பண்ற மந்திரம் ஆல்ரெடி உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அந்த மந்திரத்தை மட்டும் இதுல சொல்லிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 108 வீதம் 21 நாளைக்கு இந்த மந்திரம் ஜெபிக்கணும். அடுத்தது வாழை தேவி பூஜை பண்ற மெத்தடும் உங்களுக்கு சொல்லி இருக்கு. அந்த மந்திரத்தையும் 108 தடவை 21 நாளைக்கு நீங்க சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த மை வந்து உயிர் பெற்றும் நீங்க எங்காவது வெளியே கிளம்புறீங்கன்னா இதுல இந்த மைய எடுத்து லைட்டா உங்க நெத்தில வச்சீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மைய எடுத்து லைட்டா உங்களோட புருவத்தை 2 புருவத்துக்கு தடவிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு போற காரியம் எல்லாமே ரொம்ப நல்லபடியா அமையும். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க வச்சுட்டு போகும்போது நீங்க என்ன காரியமா பிசினஸ் விஷயமா போயிட்டு இருக்கீங்களோ அது வந்து சீக்கிரமா சக்சஸ் ஆகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து ரொம்ப ஈஸியான திங்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஐட்டம். இதை யூஸ் பண்ணி பாருங்க.